2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிட்டேங்க. ஹோம்மேட் மிளகாப்பொடி ப்ளஸ் இந்த மல்லித்தூள். இந்த ஸ்பூன் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால 2 டீஸ்பூன் தான் மல்லித்தூள். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு பாருங்கள். இந்த குருமா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இது கரம் மசாலா பொடிங்க. கரம் மசாலா பொடி கூட நம்ம வீட்டில் அரைச்சது தான். இது ஹோம்மேடு தான். நீங்கள் கடையிலையும் வாங்கிக்கலாம். கரம் மசாலா பொடி 1 ஸ்பூன் போட்டால் போதும். இப்போ இது வேக வச்சு வச்சுருக்கேங்க. 2 விசில் விட்டு இந்த காயை அப்படியே எடுத்து அதில் ஊற்றிட வேண்டியதாங்க. அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அந்த மிளகாத்தூள் வாசனை போகிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போயிடுச்சுனாலே அது வதக்கும் போதே பாதி பச்சை வாசனை போயிடும். அப்புறம்